வந்து கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பைப்பிங் வைக்கிறதுக்கு. இது வந்து லைனிங் பீஸு, இது வந்து பைப்பிங்குள்ள கிளாத்து. அதாவது சாரீ வந்து இந்த கலரு, ப்ளவுஸ் வந்து நமக்கு வந்து க்ரீன் கலரு. இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் இந்த லைட் எல்லோ தான் வந்து சாரீ கலரு. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதுக்கு வந்து பைப்பிங் வச்சிடலாம். இப்போ நான் இது வந்து சுற்றி ஓட்டி எல்லா வேலையும் முடித்து வச்சுருக்கேன். இப்போ நீட்டாக வந்து இது வந்து வச்சுலாம் திருப்பலை, சுற்றி அடித்து தான் வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது வந்து நம்ம பைப்பிங் வச்சுருவோம். இந்த மாதிரி வந்து மிதி மாற்றிக்கிறங்க, ஒன் சைடு வந்து மிதி மாற்றிக்கிறங்க. இப்போ அதுக்குள்ளே நூல் வச்சு நம்ம இப்போ வந்து இதை வந்து பைப்பிங் வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி வந்து 2 கிளாத் எடுத்துக்கிடுவோம். இப்போ இதை வந்து இந்த பக்கமாக போட்டுக்கிறோங்க, ஜாயின் போட்டிருக்கிறத வந்து அந்த பக்கமாக போட்டுக்கிறோங்க. அதே மாதிரி இதை வந்து மேலே வச்சுக்கிறோங்க, இந்த பீஸை வந்து மேலே வச்சுக்கிறோங்க. இந்த கரெக்டாக நேர் பண்ணிக்கிறோங்க. இப்போ இதை வந்து கொஞ்சம் தள்ளிடுங்க, இந்த பீஸை வந்து தள்ளிட்டு நம்ம வச்சுருக்க பீஸை வந்து இந்த மாதிரி இதை வந்து மடிச்சுக்கிறோங்க. கரெக்டாக மடிச்சுட்டு லைட்டாக வந்து முதல்ல வந்து ஒரு தையல் போட்டுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த நூல் வந்து விலகாமல் இருக்கும். இப்போ இதை வந்து இது மேலே வச்சுருவோம். கரெக்டாக இந்த பக்கமாக வச்சு இந்த இருக்குது பாருங்கள், இதை வந்து கரெக்டாக இது மேலே வச்சிடலாம். இப்போ இந்த ஒட்டில் வந்து தையல் போட்டுருவோம். கரெக்டாக ஒரு துணியை வந்து கரெக்டாக சென்டர் எடுத்துக்கிறோங்க. இதை வந்து ஓரம் வச்சுக்கிறோங்க. அந்த ஓரத்தில் அப்படியே போட்டுட்டு வந்துடுங்க. தையல் வந்து நல்லா நீட்டாக ஒரே மாதிரி. நமக்கு வந்து அந்த பைப்பிங் அளவுக்கு வர்ற மாதிரி கரெக்டாக வச்சுக்கிறோங்க. அதனால தான் முன்னாடி வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம வந்து ஒரு தையல் வந்து அதில் வந்து போட்டு அதை ஜாயின் பண்ணியாச்சு, இல்லைன்னா நூல் வந்து உங்களுக்கு உருவிடும். அதனால் அதை கரெக்டாக பார்த்துக்கிறோங்க. நல்ல டார்க்காக இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த பைப்பிங் வந்து கான்ட்ராஸ்டாக தெரியும். கரெக்டாக நூல் வந்து லூஸ் கொடுக்காம கரெக்டாக எடுத்துக்கிறோங்க. அதை வந்து ஃபுல்லாக வந்து அடிச்சிடுவோம். நமக்கு வந்து பீஸ் வந்து லைனிங் பீஸ் தான் வந்து கணக்கு. அதை கரெக்டாக நீங்கள் கழுத்தை சுற்றி அளவு வந்து பார்த்துக்குறங்க, எவ்வளோ அது எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தைச்சி கொண்டுட்டு வாங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் இது மாதிரி பைப்பிங்லாம் வந்து வைக்கணும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து இப்போ இந்த பீஸை வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து வச்சு தைச்சிடலாம். இப்போ அதை வந்து வச்சு தைச்சிருவோம். அதை வந்து இப்போ இதை வந்து லைட்டாக நமக்கு வந்து தையலுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக ஈவனாக ஒரே மாதிரி கட் பண்ணி விடுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் தையல் போடுவீங்களோ அந்த அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணி விட்டுருங்க. நமக்கு வந்து தையலுக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கணும். பீஸ் வந்து கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல், அப்போ தான் வந்து பைப்பிங் வந்து ஒரே மாதிரி வரும். இப்போ இந்த பீஸை எடுத்துகிட்டு நம்ம இந்த பைப்பிங்கை கரெக்டாக வச்சு இதில் வந்து தைச்சிருவோம். இப்போ இந்த பீஸ் வந்து அப்படியே திருப்பிடுங்க. திருப்பிட்டு நம்ம இது மேலே வச்சு அடிச்சிடலாம். இப்போ எந்த பக்கம் நீங்கள் அடிக்கிறீங்களோ அந்த பக்கம் அதை கரெக்டாக கிளாத்தை வந்து மேலே போட்டுக்கிறோங்க. இந்த பீஸ் வந்து பைப்பிங் இப்படி வரணும், இது வந்து மேலே வரணும். இதை வந்து கரெக்டாக கொஞ்சம் 1/4 இன்ச்சு தள்ளி அதில் வந்து வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அதில் வந்து ஒட்டில் வந்து தையல் போட்டுருங்க. கரெக்டாக ஊசியை வந்து இறக்கிட்டு பொறுமையாக போட்டுட்டு வாங்க. ரெண்டுமே கிராஸ் பீஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ஈஸியாக தான் வரும், ரொம்ப சுருக்கம்லாம் வராது. பொறுமையாக அடிக்கணும். இது புதுசாக தைக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம்
ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. இந்த பாருங்கள், இப்போ இந்த பைப்பிங் கிளாத் மாத்திரம் நமக்கு அந்த பக்கம் இப்போ திருப்பும்போது கரெக்டாக வரும். இது வந்து ரவுண்டு கழுத்து, நீங்கள் எல்லா கழுத்துக்குமே இந்த மாதிரி வைக்கலாம். ஆனால் இந்த இது மாத்திரம் மாற்றணும், அதாவது ஒன் சைடு அதுக்கு மிதி மாற்றணும். நம்ம கழுத்து பீஸ் அடிக்கிற மாதிரி பொறுமையாக தான் அடிச்சுட்டு வரணும். நம்ம வேகம் வந்து இதில் வந்து இந்த கழுத்து பீஸில் வந்து காட்டாதீங்க. இப்போ இந்த லாஸ்ட்டில் வந்து அது அப்படியே வந்து கொண்டு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடுவோம். கடைசியாக வந்து மடித்து விட்டுக்குருவோம். இப்போ இதை வந்து லைட்டாக அங்கங்கே வந்து சிசர் கட் போட்டுருங்க. எக்ஸ்ட்ரா ரொம்ப துணி இருந்ததுன்னா அப்படியே வந்து கட் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு வந்து இன்னும் வந்து ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. நம்ம ஆல்ரெடி கட் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் அந்த உள்ளுக்குள்ளே உள்ள துணி அந்த துணியோடு சேர்த்து கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் அதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கிறங்க. திக்காக இருக்கிற இடம்லாம் கொஞ்சம் கத்திரியை வச்சு லைட்டாக அமுக்கி இப்போ வந்து லைட்டாக அங்கங்கே வந்து நமக்கு வந்து லைட்டாக வந்து சிசர் கட் போட்டுருவோம். அப்போ தான் வந்து நமக்கு வந்து திரும்பும் பக்கத்தில் வந்து நல்லா வந்து கட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து நீட்டாக வரும், சுருக்கம் இல்லாமல். ரொம்ப எல்லா இடமும் வேண்டாம், நமக்கு அந்த ரவுண்டு திரும்புது பாருங்கள், அந்த இடம் மாத்திரம் கரெக்டாக வந்து போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து இந்த அருக்கு பாருங்கள் இந்த கிளாத்து. இப்போ இதை வந்து உள்ளர மடிச்சிருங்க. இதை வந்து நீட்டாக கரெக்டாக மடிச்சுட்டு இந்த பீஸை வந்து இதை இப்படி வச்சுட்டு இதை இப்படி மடித்து கரெக்டாக அந்த ஒட்டுலே தையல் போட்டுக்கிட்டு வந்துடுங்க. இந்த அருக்கு பாருங்கள் இந்த பீஸ் வந்து இதை கூட நீங்கள் லாஸ்ட்டாக மடிங்க. இதை வந்து இப்படியே மடிச்சுட்டு கரெக்டாக அந்த ஒட்டுலே வந்து தையல் போட்டுக்கிட்டு வந்துடுங்க. கரெக்டாக ஒரே மாதிரி அந்த பீஸை வந்து மடித்து விட்டுட்டு தையல் போட்டுருங்க. நமக்கு வந்து இந்த மாதிரி வரணும் இந்த கிளாத் வந்து. லைட்டாக அப்படியே ஃபுல்லாக மடித்து விட்டுட்டு ஒரே மாதிரி அடிச்சுட்டு வந்துடுங்க பீஸை. இதை வந்து லைட்டாக முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பீஸை மடித்து தையல் போட்டுருங்க. இதை ஒரே மாதிரி நம்ம வந்து ஓட்டி வச்சு பாருங்கள். இதை வந்து அப்படியே திருப்பிடுவோம். இப்போ இதை வந்து இந்த பிசுரை வந்து உள்ளே நம்ம கரெக்டாக நீட்டாக மடித்து விட்டு இதை வந்து அப்படியே திருப்பிடுங்க. திருப்பிட்டு
இந்த ஒட்டில் போடாமல் கரெக்டாக தள்ளி வந்து தையல் போட்டுருங்க. கரெக்டாக அந்த பீஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதை அப்படியே மடித்து அதில் வந்து தையல் போட்டுருங்க. நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. நம்ம அந்த கிளாத் வந்து எவ்வளோ அகலம் இருக்கோ அதனால் ரொம்ப அகலம் வந்து கிளாத் வந்து எடுக்காதீங்க, நார்மலாக எடுத்துக்கிடுங்க. வந்து துணியை நல்லா அப்படியே கரெக்டாக தேய்ச்சிட்டு துணியை நல்லா நெகத்தை வச்சு இந்த மாதிரி துணியை நீட்டாக கீழே வந்து அப்படியே இதை எடுத்து விட்டுக்குறோங்க அகலமாக. உங்களுக்கு பார்த்தா எவ்வளோ நீட்டாக வந்து பைப்பிங் வந்திருக்கு பாருங்கள். ஒரு சுருக்கம் கூட இல்லாமல் சூப்பராக வந்திருக்கு பைப்பிங். வந்து இப்படி தான் வந்து வரணும். இந்த பாருங்கள் ஃப்ரண்ட்டு எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு. கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லை, அவ்வளோ தெளிவாக வந்திருக்கு. இந்த பக்கமும் வந்து ஒரே தையல் தான், உள்ளுக்குள்ளே வந்து தையல் போயிடுச்சு. பிசுரே வந்து இல்லாமல் நீட்டாக வந்து பைப்பிங் வச்சுருக்கோம். இப்போ எவ்வளோ நீட்டாக வந்து கான்ட்ராஸ்ட்டாக இந்த மாதிரி கலரில் வந்து பைப்பிங் வைக்கிறது அப்படிங்கிறது நான் ஈஸியாக வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஒரு தடவை வச்சு பழகிட்டிங்கன்னா அடுத்து வந்து ஈஸியாக இருக்கும் வைக்கிறதுக்கு. இன்னும் தொடர்ந்து அதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.